ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கி. அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம், டால், ஆயில், பிற பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. This video sponsored by Mode. ஒரு அழகான காடு பச்சை பசைன்று இருந்துச்சு. அந்த காட்டில் எல்லா உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காட்டில் ஒரே ராஜா மட்டும் இருந்தார், சிங்கராஜா. அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம். ஏன்னா சிங்கம்னாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்கும்ல. அப்போ தான் எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம ஏன் இந்த சிங்கத்துக்கு ரொம்ப பயப்படணும்? நம்மளே சேர்ந்து நம்ம இதில் யாராவது ஒரு ஆள் ராஜாவாகனா ரொம்ப நல்லா இருக்குமே எப்படின்னு நரி எல்லாரும் போய் ஃபஸ்ட்டு சொன்னது. அதுக்கப்புறம் முயலும் நரி எல்லாம் சேர்ந்து நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் சிங்கத்துக்கு பதில் ராஜாவாக ஆக வேண்டும் என்று எல்லா விலங்குகளும் யோசனையை கொண்டு வந்துச்சு. அப்போது தான் புலி இல்லை, சிங்கத்துக்கு அடுத்து அது நான் தான் ராஜா. அதுக்கப்புறம் யானை சொல்லிச்சு, இல்லை நான் தான் ராஜா. இவங்களுக்குள்ளேயே நிறைய போட்டி உருவாகிட்டு இருந்துச்சு. சிங்கம் இதை கவனிச்சது. இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும், இல்லைன்னா அந்த காடை அழிஞ்சிரும் என்று யோசிச்சு. ஒரு முயல் பார்த்துட்டு இருந்துச்சு. அதை நரி சொன்னிச்சு, நான் உனக்கு ரொம்ப நல்லா இது பண்ணுறேன், இனிமேல் என்னை ராஜாவை ஏற்றுக்கோன்னு. அதுக்கப்புறம் கரடி போய் மானுக்கிட்ட, நான் உனக்கு நல்லது பண்ணுறேன், நீ என்ன ராஜாவை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சுது. நம்ம ராஜாவாகணும்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளுக்கும் ஒரு ஆசை. அதை சிங்கம் பார்த்துட்டே இருந்துச்சு. எல்லா விலங்குகிட்டேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாக வேண்டும். அப்போ தான் அந்த காட்டில் திடீர்னு ஒரு வெள்ளை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிது. சரியான மழை. அந்த மலையில் விலங்குகள் எங்கே போகலாம் என்று தெரியாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை ஓடிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு முயல் மாட்டிக்கிட்டு ஒரு ஆற்றுல வசமாக மாட்டிக்கிட்டு, இதை எப்படி காப்பாற்றுறது என்று சிங்கம் யோசிக்கி. சிங்கம் எப்படியாவது இந்த முயலை காப்பாற்ற வேண்டும் என்று நினச்சி அந்த முயலை எப்படியோ தூக்கி ஒரு குழந்தை போல் தன்னோட குழந்தை போல் அந்த முயலை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் நல்லா அதுக்கு ஒரு மரத்தடியில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிது. இந்த முயலை எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோம், இப்படி சின்ன விலங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எல்லா விலங்குகளும் அதை பார்க்கு. நம்ம முயலை எவ்வளோ அழகாக நம்ம சிங்கராஜா காப்பாற்றிருக்காரு. சிங்கம் அந்த முயல் குட்டியை தன் குழந்தை போல் பக்கத்தில் படுக்க வைத்து தூங்க வைத்து கொண்டிருந்தது. முயல் அந்த ஆற்றுல வந்ததில் ரொம்ப டயர்டாகி பயந்து போய் கிடந்தது. அப்போ தான் எல்லா விலங்குகளுக்கும் தெரியுது, சிங்கம்தான் இந்த காட்டுக்கு உண்மையான ராஜா. அப்போ தான் எல்லா விலங்குகளும் போய் சொல்லுது, நாங்கள் எல்லாரும் தப்பு செஞ்சிட்டோம், இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் தான் இந்த காட்டுக்கு உண்மையான ராஜா எப்போவுமே. சிங்கம் உடலில் மட்டும் வலிமை இல்லை, அது மனதளவிலும் வலிமையானது என்பது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிந்து கொண்டு வரோம். எல்லா விலங்குகளையும் நம் எப்பொழுதும் தன் அன்போடும் அரவணைப்போடும் பார்த்து கொண்டால் எந்த காட்டுக்கும் எந்த விலங்குகளுக்கும் பிரிவினை வராது. அதனால் நம்ம எப்பொழுதும் அன்பாக எல்லா உயிரினங்களோடும் பழகுவோம் என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது.